சீமானவர்கள் அடிக்கடி சொல்லுவாங்க, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்தோம் எல்லாம் சரியா இருந்தது, சங்கம் வைத்து சாதி வளர்த்தோம் எல்லாம் சரிவாய் போனதும் பாரு. இந்த சாதிய சங்கங்கள்லாம் கலைக்கப்பட்டா என்னன்னு கேட்குறேன். எதுக்கு இந்த சாதி சங்கம்? அந்த சாதி மக்களுடைய ஓட்டை வாங்குறாங்க. எந்த சாதியும் தமிழ்நாட்டில் ஜெயிக்கல, எல்லா சாதி சங்கமும் தோத்து போச்சு. அப்புறம் எதுக்கு சாதி சங்கம்? அவன் ஜெயிக்கவும் போறதில்ல, யார்கிட்டயோ ஒருத்தர் காசு வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி இளைஞர்களை தூண்டி விட்டு தான் 100 விழுக்காடு பணி செய்கிறாங்க. அப்போ இந்த அதாவது இந்த குற்ற பின்னணி கொண்ட பல்வேறு கொலை வழக்குகள், கொள்ளை வழக்குகள், இந்த மாதிரி கூலிப்படை வச்சிருக்கக்கூடிய நபர்கள் வைத்திருக்கக்கூடிய சாதி சங்கங்களை முழுமையாக தமிழ்நாடு அரசு ரத்து பண்ணணும், அவர்களுக்கு தடை விதிக்கணும். அப்படி தடை விதிச்சா மட்டும்தான் இது போல குற்றங்கள் நடக்காமல் தடுக்க முடியும். ஏன்னா இதுக்கு தூண்டி விடுறவனுடைய வேறுபிடிச்சு போனால் 100 விழுக்காடு சாதி சங்கம் நிற்பான். இவன் உள்ள போறானா, இவனுக்கு எஃப்ஐஆர் போட்டு இவனுக்கு வழக்கு போட்டு பெயில் எடுக்கிறது, வக்கீல் வைக்கிறது எல்லாம் பார்த்தா சாதி சங்கம் நிற்பான். அப்ப என்ன அவனுக்கு, நம்ம வெட்டினா நம்ம ஒருத்தன் வருவான்டா, நம்ம தலைவன் வருவான்டா அப்படின்னு திமிர் வந்துடுது. வெட்டுனா இவனுக்கு வாதாட கூட வக்கீல் கிடையாது, இவன் ஜெயிலே கழிதுன்னு கடைசி வரைக்கும் கிடப்பான் அப்படிங்கிற பயம் வந்தாதான், சிறையில் அவனுக்கு கடுமையான சட்டங்கள் தண்டனைகள் இருக்குது அப்படின்னா மட்டும்தான் இவன் வெட்ட பயப்படுவான். இப்போ வெட்டியாச்சா சாதி சங்கம் வந்து நிற்கும், இல்லை நீ வெட்டி நான் பார்த்துக்கிறோம்ல அப்படின்னு வந்து நிற்பான். உள்ளுக்குள்ளே போனால் சாதி ஆட்கள் கூட இருக்கக்கூடிய செல்லை கொண்டு போட்டுருவான். அவன் அங்கே சாதாரண சாதி வீட்டு போகிறவன் வெளியே வரும்போது கொடுமையான சாதியில் வருவான். அவன் ஒரு 4-5 மீசையை முறுக்கிக்கிட்டு தாடியை வச்சுக்கிட்டு அவனுக்கு இது ஒரு பிராண்டாக மாத்திரானுங்க. இப்படி ஒரு வெட்டி அடையாளப்படுறது. முன்னாடி வந்து கொலகாரன் கொள்ளக்காரனா பயப்படுவான், ஒரு கேஸ் இருக்கு அப்படின்னா பயப்படுவான், அடிதடி வழக்குனா வந்து பயப்படுவான். இன்னைக்கு அது என்ன ஆயிடுச்சுன்னா அதெல்லாம் இல்லை, ஒரு வெட்டிட்டு ஜெயிலுக்கு போயிட்டு வந்தாதான் அவன் பெரிய ஆளு, கொலகாசில் உள்ள பண்ணுவரியா பெரிய ஆளு அப்படிங்கிற அளவுக்கு வந்ததுனால தான் என்ன ஆயிடுச்சுன்னா, அப்போ அருவாள் எடுத்து கையில் எடுத்து வெட்டுனா நம்ம ஆள் ஒருத்தன் வாதாடுவான், நம்ம வெளியே வரும்போது நம்மளை பார்த்து 4 பேர் பயப்படுவான், நம்ம ஒரு வட்டி கிட்டி கொடுக்கலாம், இல்லை ஒரு கடை கண்ணியை பண்ணலாம், நம்ம ஒரு 4-5 பேர் மிரட்டலாம், நம்ம ஊருக்குள்ள வசூலை போடலாம் அப்படிங்கிற ஒரு திமிர் உருவாயிருக்குது. அந்த திமிர் உடைக்கப்படணும், அதுக்கு சாதி சங்கங்கள் முழுமையாக கலைக்கப்படணும். சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.